இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் கட்டிங் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸ்லீவை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், 4ஆக மடிச்சுக்குங்க. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஃபோல்டிங் இல்லாதது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போது ஒரு லைன் போட்டுக்குங்க. கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவ் ஹைட்டு 9 இன்ச்சு, கை ரவுண்டு 8 இன்ச்சு, இன்ச்சு ஆமுல். ஸோ இது பத்தலை, நம்ம இதை வந்து நம்ம ஒட்டு தான் போடணும். சரிங்களா? இப்போது இதுக்கு தையலுக்கு அளவு விட்டுக்கிட்டு நம்ம ஆமுல் ஷேப் எடுத்துக்கோங்க. இது ஆமுல் ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு கை பத்தலை இல்லையா இந்த இடம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இங்கேருந்து வர இந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, இங்கேருந்து வர இந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஒட்டு போட வச்சுக்கணும். எங்கெங்கே நாச்சு போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு, இங்கே ஒரு நாச்சு போடுங்க, இங்கே ஒரு நாச்சு போடுங்க. இங்கே நம்ம இங்கே தான் போடணும். ஸோ இப்போ போட முடியாது, துணி இல்லாததுனால பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு குழி கட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட்டு குழி. ஃப்ரண்ட்டு தான் சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு குட்டி நாச்சு ஒன்று போட்டுருக்குங்க. சரிங்களா? இது வந்து ஸ்லீவ் மார்க்கிங். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒன்றா கட் பண்ண போகிறோம். தனித்தனியாக இல்லாமல் ரெண்டுமே ஒன்றா கட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். மோஸ்ட்லி யாரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணதில்லை, நான் பார்த்ததில்லை. நான் கட் பண்ணுற இந்த மெத்தட் மோஸ்ட்லி இதை யாரும் கட் பண்ணி நான் பார்த்ததில்லை. அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹைட் எடுக்க போகிறோம். இவங்களுக்கு ஹைட் வந்து 15 இன்ச்சு ஒரு மார்க்கு. இப்போது இந்த 15 இன்ச்சுக்கு ஹைட் எடுத்துருக்கோம்ல, இதில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சிலேருந்து தான் நம்ம மடிக்க போகிறோம். இப்போது இங்கே மடிங்க. இது வந்து கரெக்டான அளவு, இது தையலுக்கான விட்ட அளவு. இப்போ இங்கேருந்து தான் மடிக்கணும், இங்கேருந்து மடிக்கக்கூடாது. இங்கே பார்த்துக்குங்க, செகண்ட் மார்க்லேருந்து மடிக்கிறேன். கீழே இருக்குல்ல, இந்த கரெக்டான அளவு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரெக்டான அளவை மேலே எடுத்து போட்டுக்க போகிறோம். இப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. ஏன்னா வந்து லைன் வந்து ஈவனாக வருன்றதுனால தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? நெக்கு ஓப்பன் 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஷோல்ட்ரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். நெக் ஹைட்டு 7.5 7 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஒரு எல் ஷேப் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம். சரிங்களா? இப்போ 6 இன்ச்சு ஆமுல் ஹைட்டு வச்சுக்கோங்க. ஆமுல் ஹைட்டு 6 இன்ச்சு. பாடி மெஷர்மெண்ட் வந்து 46 இன்ச்சு நம்ம ரெடி அளவு எடுத்திருக்கோம். அதாவது அவங்க பாடியில் வந்து நம்ம 46 இன்ச்சு அவங்க பாடியில் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது உங்கள் பாடியில் 46 இன்ச்சு எடுத்திருக்குன்னா, இப்போது இது கூட 2 இன்ச்சு கூட்டி அதை 4ஆக டிவைட் பண்ணணும். இப்போ 46னா 46 கூட 2 சேர்த்தா 48 இல்லை, 48 4ஆக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 12 இன்ச்சு வரும். ஸோ 12 இன்ச்சை இந்த ஆமுல் மார்க்கிங்க்கு நேராக வைங்க. சரிங்களா? ஒரு எல் ஷேப் போடுங்க.
மேலேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்குங்க. இப்போது இது வரைக்கும் நம்ம இப்போது ஆம்பூல் வந்து 20 இன்ச்சா, 20 2 டிவைட் பண்ணால் 10. இங்கேருந்து நம்ம 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, 10 இன்ச்சு கரெக்டாக வருதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் ஹைட்டு, டாட்டோட ஹைட்டு. இப்போ டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம். டாட்டோட ஹைட்டு வந்து 14.5 தையலோடு சேர்த்தி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து 1.25 இன்ச்சு, இன்னொரு 1.25 இன்ச்சு தெரியுதுங்களா? 1.25 இன்ச்சு கொடுக்க போகிறோம். இந்த ஹைட்டு வந்து 2 இன்ச்சு தான் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? இதை ஃப்ரண்ட்டு டாட்டு. நெக்ஸ்ட்டு மொத்த ஹைட்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏன் இந்த 1 இன்ச்சுனா இங்கே ஒரு டாட் ஒன்று வரும். சரிங்களா? அந்த டாட்டை மார்க் பண்ணுறதுக்காக இங்கே 1 இன்ச்சு நம்ம இது ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி நம்ம அடிப்போம். அப்புறம் இந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம். மொத்தமாக சேர்த்து ஒரு 1 இன்ச்சு. இப்போ இந்த கார்னரு 15 இன்ச் இல்லை, அதில் இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. சரிங்களா? இந்த பாடி நச்சுக்கு நேராக தான் போடணும். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போது இதை நம்ம ஓகேவா? தெரியுதுங்களா மார்க்கு? இவ்வளோதான். கீழே இருந்து டாட்டு மார்க் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். இந்த டாட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கோட்டுக்கு நேராக வச்சு டேப்பை மார்க் பண்ணுங்க. கரெக்டாக வரும். சரிங்களா? இது அதே மாதிரி இங்கே ஒரு 2 இன்ச்சு இங்கே ஒரு போட்டுக்குங்க. இந்த டாட்டை நான் முன்னாடி சாம்பிளுக்கு சும்மா ரெஃபரன்ஸ்க்கு நான் அதை போட்டு காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து கரெக்டானது, தப்பு. சரிங்களா? இதான் வந்து ஃப்ரண்ட் டாட்டு. அவ்வளோதான். மார்க் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டை மட்டும்தான் கட் பண்ணோம். நல்லா பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா போட்டு கட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே சரிசமமாக கட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ கீழே உள்ள பீஸும் வந்து அடிபட்டுரும். ஸோ அதனால் கீழே உள்ளதை விட்டுட்டு மேலே உள்ளதை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்டை கட் பண்ணி கீழே கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு கட் பண்ண போகிறோம். நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நெக்குக்கு விட்டுட்டு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டு போட்டுக்குங்க. சரிங்களா? கட்டு போட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உள் பீஸ் தெரியுதா? அந்த உள் பீஸ் உள்ள சிசரை விட்டு மேல் பீஸை மட்டும் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எடுத்து பார்த்தா ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக தெரியும். நெக்கு வந்து தனித்தனியாக தானே கட் பண்ணணும். இப்போ ஆம்பூல் வந்து ஒன்றாவே கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த 2 துணி இங்கே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ தான் பாடி மேட்ச் போடணும். இந்த இடம் பாடி மேட்ச் இல்லை,
பாடி மெஷர்மெண்ட் இல்லை, இங்கே ஒரு நாச்சு போட்டுட்டு தான் நீங்கள் ஷோல்ட்ரு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். ஷோல்ட்ரு வந்து கிராஸ், இது வந்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது பேக்கு. பேக் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் நாச்சு போட்டுக்கலாம். இங்கே ஒரு நாச்சு போடுங்க ஃப்ரண்ட்டில், கீழே. அப்புறம் இங்கே ஒரு நாச்சு போடுங்க. சரிங்களா? அப்புறம் ஆல்ரெடி நம்ம இங்கே நாச்சு போட்டோம். இப்போது இங்கே ஒரு நாச்சு போடுங்க. இங்கே ஒரு நாச்சு போட்டுங்க. இப்போது அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து பீஸை உள்குழி கொஞ்சம் கட் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு இப்போ நான் இங்கே நாச்சு போடுங்க. சரிங்களா? இப்போ எங்கெங்கே நாச்சு போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. இங்கே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே 2 நாச்சு போட்டிருக்கேன். சரிங்களா? இது பாடி நாச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டு. பேக் நெக் எவ்வளோனா 8 இன்ச்சு. ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. ரவுண்ட் போட்டுட்டு கட் பண்ணிக்கங்க. கீழே இங்கே ஒரு நாச்சு. இது எதுக்குன்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு. நம்ம இவ்வளோ மடித்து அடிச்சிடுவோம். சரிங்களா? அதனால் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டுக்குங்க. துணி இருக்கிறத பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணி போட்டுக்கலாம். கம்மியாக இருந்தால் கம்மியாக விட்டுக்குங்க, அதிகமாக இருந்தால் அதிகமாகவே விட்டுக்குங்க மடிச்சு அடிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம மடிச்சு அடிக்க தான், இப்படி மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதனால தான். சரிங்களா? 3.25 தையலுக்கு 2.5 சென்டர் அளவு வந்து 2.5 தையலுக்கு. லாஸ்ட்டு 3 தையலுக்கு. 3.5 2.5 3. கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நாச்சு போட்டுக்குங்க. லாஸ்ட்டில் இங்கே ஒரு நாச்சு போட்டுக்குங்க. சரிங்களா? இதுதான் பட்டி கட் பண்ணுறது.